கூடிய இருதயத்தில இடம். இப்படி உன்னிடம் எதிர்பார்ப்பது உன் இருதயத்தை மட்டுமே, உங்களுடைய அன்பை மட்டுமே. ஒளிபெருக்கின் சத்தத்தை வீட்டிலிருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற அன்பு தங்கச்சி, வெகு தூரத்திலிருந்து இந்த கிராமத்திற்கு நாங்கள் வந்திருப்பதன் நோக்கம் இன்று நீங்கள் இருப்பதை காட்டிலும் இன்னும் ஆசீர்வாதமாய், இதோ நீங்கள் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை காட்டிலும் இன்னும் மிக ஆசீர்வாதமாய், நோயினோடு இல்லாமல் பிள்ளைகள் சந்தோஷமாய், பிள்ளைகள் நல்ல ஆரோக்கியமாய், உங்கள் கணவர் குடிப்பழக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு அவரும் ஆரோக்கியமாய், ஏதாவது செய்வனை மந்திர கட்டுகள் இருந்தால் அதிலிருந்து விடுவித்து, இப்படி எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் இந்த கிராமத்தில் இருக்கிற தெருவிலே ஒவ்வொரு வீடும் பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு, அன்பின் நோக்கத்தோடு, பாசத்தோடு வந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். சாதாரண மனிதனாக இருக்கிற எங்களுக்கே இந்த கிராமத்தின் மீது, இந்த கிராமத்தின் ஜனங்கள் மீது, அதாவது என் அன்பு சகோதரிகள் மீது இருக்குமானால், உன்னையும் என்னையும் உண்டாக்கின படைத்த அன்பு தெய்வம் இயேசு கிறிஸ்து எவ்வளவாக இருக்கும். அந்த அன்பு தெய்வம் இயேசு கிறிஸ்து உங்கள் மீது அன்பு வைத்தது நிமித்தம் இதோ இந்த கிராமத்திலே தெருவிலே வந்து இயேசுவின் அன்பை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒரு தெய்வத்தை பற்றி அல்ல, ஒரு தாயின் தகப்பனின் அன்பை காட்டிலும் ஒரு மெய்யான ஒரு அன்பு, பிரதிபலன் எதிர்பார்க்காத ஒரு அன்பு. அந்த அன்பின் மறு உருவம் தான் இயேசு. பாசத்தின் மறு உருவம் தான் இயேசு. இரக்கத்தின் மறு உருவம் தான் இயேசு. அவருக்கு தெரிந்ததெல்லாம் அன்பு, இரக்கம், பாசம்.